கேள்வி மட்டும் தான் கேப்பீங்களா நீங்க? இல்ல செல்வி, வெளியே இருந்து பைக் ஓட்ட ஆளுங்க கிடைச்சாலும் அவங்க கரெக்டா ஓட்டணும், பணத்தை கரெக்டா கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல, அத சொன்னேன். ஏய் பாஸ்கர் அண்ணா சொல்றதெல்லாம் கேட்காத. அதான் பெரியவங்க பேசும்போது அமைதியா கேட்டுக்கணும். கூட கூட பேசினா இப்படிதான் நடக்கும். சரிங்க அண்ணா. எவன்டா அது? அக்கா நான் தான்க்கா, தெரியாம அடிச்சிட்டேன். ஒரு நிமிஷம் இரு, அந்த பாலை கொடுக்காத. என்ன இந்து? அந்த பசங்களை கூப்பிடு. எதுக்கு? அக்கா, மொபைல் பார்க்காம கிரவுண்ட்ல வந்து விளையாடுறீங்க, சூப்பர்னு சொல்லுவீங்கல்ல? ஆமா. எங்களுக்கு ஒரு கிரிக்கெட் கிட்டு வாங்கி கொடுக்கலாம்ல? பேட் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்சுக்கா. எவ்வளவு வரும்? ரொம்பலாம் இல்லக்கா, ஒரு 5000 கொடுங்க, அது போதும். 5000? ஆமாக்கா. நீங்க உடஞ்ச பேட்டே வச்சு விளையாடுங்க, இடத்த காலி பண்ணுங்க. வாடா, அடுத்த வீட்டுல போய் கேட்போம். பால் வேணும்னா வர சொல்லு. டேய் இங்க வாங்கடா. ஏய் வந்து பால் வாங்கிக்கோங்க. எதுக்கு அவங்கள எல்லாம் கூப்பிடுற? சொல்றேன் இரு. எதுக்கு நான் கூப்பிட்டேன்? என்னக்கா? நான் தான் கூப்பிட்டேன். இந்த கிரிக்கெட்டை விட்டா உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தாக்கா இருக்கோம். இது சும்மா டைம் பாஸ் தான். லோக்கல் டோர்னமெண்ட் வந்தா ஜெயிக்க வேணாமா? சரி, அதையாவது ஒழுங்கா விளையாடலாம்ல. இன்னுமாடா இந்த உடஞ்ச பேட்டையும் இந்த கிழிஞ்ச பாலையும் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? அக்கா, அதுக்கு என்னக்கா பண்றது? புது கிட்ட வாங்குறதுக்கு நாங்க எங்கக்கா போறது? ஏன் நீங்க ஒண்ணு வாங்கி கொடுங்க, எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கோம். சரிடா, நான் வாங்கி கொடுக்கறேன். ஏய் வாங்கி கொடுக்கறாங்கடா. சூப்பர்ல. சூப்பர்ரா. இந்து இரு. நிஜமாவா? ஆமா நிஜமாதான். புது பேட் கிடைச்சா. புது கிரிக்கெட் பேட், அப்புறம் உங்களுக்கு பிட்ச் ரெடி பண்ணவும் உங்க காசு கொடுக்கறேன். டேய் சூப்பர்டா. ஆனா சும்மாலாம் இல்ல, நான் சொல்றதை நீங்க செய்யணும். என்ன செய்யணும்? என் கூட சேர்ந்து பைக் கேப் போட்டணும். இது பைக் கேபா? என்னடா சொல்றாங்க? பைக் கேபா? அதுக்கு முதல்ல பைக் வேணுமே. நாங்க புதுசா கிரிக்கெட் கிட் வாங்கவே காசு இல்லாம இருக்கோம். இதுல எங்க கிட்ட எங்க இருக்கு பைக் எல்லாம்? அத பத்தி உங்களுக்கு என்ன? பைக்க நான் ரெடி பண்றேன். நீங்க வரீங்களா, பைக் ஓட்டுறீங்களா, அத மட்டும் சொல்லுங்க. ஓகே தான் மச்சான். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 500 ரூபாய். என்ன சொல்றீங்க? பைக்கும் கொடுத்து ஒரு நாளைக்கு 500 ரூபாய் காசுமா? அக்கா, யாரு வராங்களோ இல்லையோ, நான் வரேன்க்கா. நானும் வரேன்க்கா. நானும் வரேன். சரி, நான் பைக் ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். சரிக்கா. உங்க எல்லார்கிட்டயும் லைசென்ஸ் இருக்குல்ல? இருக்குக்கா. இருக்குக்கா. எங்க எல்லார்கிட்டயும் இருக்கு. அப்போ ஓகே. அப்போ நான் சொல்றேன். சரிக்கா, கண்டிப்பா சொல்லுங்க. ப்ரோ பால் கொடுங்க. இந்தா. ஏய் போலாம்டா. அது டெலிவரி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்தாங்க உங்க பார்சல். என்னக்கா என்னாச்சு? ஏதோ பார்க்காதது மாதிரியே பாக்குறீங்க. ஏமா இப்படி வண்டியை தனியா ஓட்டிக்கிட்டு டெலிவரி வேலை பாக்குறியமா? உங்க வீட்டுக்கு இதெல்லாம் தெரியுமா? என்னக்கா, நான் வேலை தானே பாக்குறேன், தப்பு எதுவும் பண்ணலையே. ஆமாமா, எதுக்கு நீ வீட்டுக்கு தெரியாம பண்ண போற? சரிக்கா, காசு கொடுங்க, நேரம் ஆயிடுச்சு. காசா? ஏங்கிட்டியா? நீ வேற இரு. என்னங்க என்னங்க? யாடி இது? இல்லங்க, மாமாவுக்கு சித்ரா மருந்து ஆர்டர் போட்டிருக்கா. அத டெலிவரி கொடுக்கறதுக்காக இந்த பொண்ணு வந்திருக்கா. அவ என்கிட்ட அதான் உங்களை கூப்பிட்டேன். டெலிவரி கொடுக்கறதுக்கு வேற ஆள் இல்ல, பொம்பளை போல நீ வந்திருக்க. இப்படி டெலிவரின்ற பேர்ல ஊர் சுத்துறிய. உங்க வீட்டுல ஆம்பளைங்களே இல்லையா? எப்படி உங்களெல்லாம் வெளியில அனுப்பிட்டு அவங்க வீட்டுல உட்காந்துட்டு எப்படி தண்டை சோறு தின்னுகிட்டு இருக்காங்க? ஐயோ போச்சுடா, யாருன்னே தெரியாத பொண்ணு கூட விடமாட்டானுங்க போல இருக்கு. சார், இதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
இப்பெல்லாம் பொண்ணுங்க எல்லா வேலையும் செய்யறாங்க. கெட்ட வழியில போறதுதான் சார் தப்பு. நல்ல வழியில உழைச்சு சம்பாதிக்கிறதுலாம் தப்பே இல்ல. ஆமாங்க, இப்பெல்லாம் பொண்ணுங்க ஸ்பேஸ்க்கே போயிட்டு வராங்க. ஊர் உலகெல்லாம் ரொம்பவே மாறிடுச்சுங்க. தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க. ஊர் உலகம் மாறினாலும் ஆம்பளை தான், பொம்பளை தான். இப்படி படிக்கிறோம், வேலைக்கு போறோம்னு இப்படி ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா குடும்பத்துக்கு ஆகுமா? என்ன வருமோ அதை மட்டும் பண்ணுங்க. அந்த பொண்ணை பார்த்தா அவ்வளவு ஈஸியா தோத்து போற மாதிரி தோணலையடா. அது ஒரு வெத்து வெட்டுடா, சரியான டம்மி பீஸ் அது. அவளுக்கு போய் இவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்துட்டு இருக்க. இவனா பாரு, இனிமே அவன் நம்ம பக்கமே வரமாட்டான். இல்ல மாப்பிள்ள, நீ அந்த பொண்ணை குறைச்சி அடம் போட்ட. அந்த பொண்ணோட முகத்துல ஒரு கான்பிடன்ட் தெரியுது, கண்ணுல ஒரு வெறி தெரியுது. சொன்ன மாதிரி 9 மணிக்கு வந்து இருப்பா பாரு. வீடு போச்சே. கொஞ்சம் ஏண்டா ஏன் துட்டுல மப்பேத்திக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? போட்ட மண்டை 2 ஆயிடும் பாத்துக்க. போயும் ஒரு பொம்பளை கிட்ட தோத்து போடுவேன்னு சொல்லி என்கிட்டயே பீர் கேக்குறியா? ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிரு. வெறியில என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இவனா பாரு, நாளைக்கு காலையில வந்து என் காலில் விழுந்து அவ கதறுவான்.